வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டையே இல்லாத வெஜிடபிள் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வெஜிடபிள் ஆம்லெட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல 2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் கடலை மாவுக்கு 8 வெஜ் ஆம்லெட் கிட்ட பண்ணலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. கட்டியே இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்குன 1 வெங்காயம் எடுத்துக்கலாம். கேரட் 1 நறுக்கியது, தக்காளி 1 நறுக்கியது, பச்சை மிளகாய் 1 நறுக்கி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தேவையான அளவு. நான் இதில் முருங்கைக்கீரை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி கீரை சேர்த்து இந்த ரெசிபி பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வெஜ் ஆம்லேட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகிருச்சு. தோசை தவா சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண கடலை மாவை ஊற்றிடலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இதை 2 நிமிஷம் கவர் பண்ணி நம்ம வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் ஆம்லெட் சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.